في شان حبيبه إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் நம்மை புனிதமிக்க நம்முடைய ஷேக் நாயகம் அவருடைய மாகாண மஜ்லிஸிலே ஒன்று சேர்த்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அது மட்டும் இல்லாமல் நம்மை நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க வைத்து அதற்குண்டான பெருமையும் அல்லாஹ் தந்தருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். பொதுவாக மகான்கள் சொல்வார்கள், ஒரு முரீத் ஷேக்குடைய சமூகத்திற்கு அடிக்கடி வந்து போவதின் காரணத்தினால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஹால்கள் நிலைகள் உயர்வதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதாக சொல்வார். அதற்காகத்தான் நம்முடைய ஹால்களை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் ஷேக்குடைய சமூகத்திற்கு நாம் எல்லாம் வந்தோம். அவர்களை ஜியாரத் செய்தோம், அவர்களுக்கு சாதரை போற்றினோம், பூவை அவர்களிலே நாம் தெளித்தோம். உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக நல்லடியார்கள் அவருடைய ரூஹ் எதை கொண்டு சந்தோஷம் அடையும்? போர்வு போதுனா தான் சந்தோஷம் அடையுமா? பூ போட்டால் தான் சந்தோஷம் அடையுமா? இதெல்லாம் நம்முடைய மன திருப்திக்காக வேண்டி செய்யணும். உண்மையிலே அவர்களுடைய ரூஹ் எதை கொண்டு சந்தோஷம் அடையும் என்று சொன்னால், அவர்கள் எந்த ஞானத்தை போதித்தார்களோ, எதை முரீதுடைய உள்ளங்களிலே ஏற்ற வேண்டும் என்பதை ஆசைப்பட்டார்களோ, அந்நிலை நம்முடைய உள்ளங்களில் வந்து போனால்தான், நம்முடைய பார்வையில் வந்து போனால்தான், நம்முடைய செவிகளில் வந்து போனால்தான் நாம் அவருடைய சந்தோஷத்தை முழுமையாக அடைந்தவர்களாக ஆகும். இல்லாவிட்டால் நாம் என்னத்தான் ஹிதமத்துகள் செய்தாலும் சரி, அவர்கள் எதற்காக பாடுபடுகிறார்களோ அந்த கஷ்டத்தில் நாம் பங்கெடுத்து கொள்ளாமல் பாராமுகமாக இருந்தால், நம்முடைய நஃப்ஸை தஸ்கியா செய்வதற்கோ, நம்முடைய உள்ளத்தை தஸ்ஃபியா செய்வதற்கோ, நம்முடைய ரூஹை தஜ்ரியா செய்வதற்கோ, நம்முடைய சிர்ரை தஹ்லியா செய்வதற்கோ, நாம் நம்மை நூறால் நிரப்பிக் கொள்வதற்கோ தமிழியத்தை நூல் முயற்சி செய்யாவிட்டால் அவருடைய பொருத்தத்தை, அவருடைய சந்தோஷத்தை அடையவே முடியாது. எவ்வாறு அவர்கள் ரஹமத்தை உடையவர்கள், ரஹமத்துல் லில் ஆலமீன் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தார்களுக்கு அருளாக வந்தவர்கள், அதே போல்தான் அவருடைய நாயிபீன்களும் நல்லடியார்கள். ஆனால் ஹவுதுல் கௌசர் தடாகத்திற்கு வரும் பொழுது மலக்குகள் அவர்களை தடுத்து எவ்வாறு நிப்பாட்டுவார்களோ, அதே போல் முரீதுகளாகிய சிலர்களை அல்லாஹ் ஷேக்குடைய சமூகத்தை விட்டு தடுத்து நிறுத்த வாய்ப்பும் இருக்கிறது நம்முடைய பாவங்களின் காரணத்தில். ஆகவேதான் நாம் இந்த இறை பாட்டையிலே சுலூக் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், சுலூக் செய்ய வேண்டும். எங்கிருந்தாலும் சுலூக் செய்ய வேண்டும். கஷ்டத்திலும் சுலூக், சந்தோஷத்திலும் சுலூக், எல்லா நிலைகளிலும் நம்முடைய சுலூக்கை கையாள வேண்டும், புழங்க வேண்டும். நமது ஷேக் நாயகம் சொல்வார்கள், தரீகத் என்பது பரத்தனே கி சீஸ், புழங்கக்கூடிய ஒரு வஸ்து, போல்னே கி சீஸ் நகி. தாதா சர்க்கார் சொல்வதாக சொல்லுவாங்க, பேசக்கூடிய வஸ்து கிடையாது. மேலும் சொல்லுவாங்க, குஃப்தன் குஃபர் தானிஷ்தன் தௌஹீத் என்பதாகவும் சொல்லுவாங்க. வாயால் சொல்கிறது குஃபராக தெரியும்,
ஆனால் அறிவது தான் தௌஹீத் என்பதாக சொல்லுவாங்க. இப்போ நம்மளே எந்த அளவு அறிதல் இருக்கு, நம்முடைய உள்ளத்தால் எந்த அளவு அறிகிறோம். ஏன் அறியல? நாம அறியாமல் நம்முடைய உள்ளங்களை பாலாக்கணும். இதுக்காக பையத்து வாங்கணும். கல்பா ஹயாத்தா ஆக்குவதற்காக தான் பையத்து. ஷேഖ് தரீகத்து கல்பா ஹயாத்தாக்கல ஷேഖை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? தரீகத்தில் என்ன பிரயோஜனம்? பையத் வாங்கி என்ன பிரயோஜனம்? இப்படியே ஷேഖ் நாயகத்தை நம்ம பார்த்துருக்கோம். எந்த முறையில் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அவள் கல்ப ஹயாத்தாக்குவாங்க. அல்லா ரசூலை பற்றி அந்தந்த முறையுதுக்கு தகுந்தால் போல், அந்தந்த முறையுடைய இத்திசாவுக்கு தகுந்தால் போல் தாலிமாத்துகளை போதித்து அவருடைய உள்ளங்களை ஹயாத்தாக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அதை நாம் ரொம்பவும் சிரமம் எடுத்துக்கொள்வார்கள், ரொம்பவும் கஷ்டம் எடுத்துக்கொள்வார்கள், கடுமையாக கோபப்படுவார்கள். என்னுடைய உலகங்களை வாங்குவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக இல்லை என்பதாகலாம், நான் போனால் தான் உங்களுக்கு தெரியும் என்பதாக அடிக்கடி சொல்வார். கதுரன் ஞாபகத்தை பாத ஜவால், ஒரு ஞாபகத்துடைய மதிப்பு போனால் தான் தெரியும். அதனால் இந்த இல்முகளை நீங்கள் எடுத்துக்கங்க, கல்பை நீங்கள் இயக்குங்க, வேலை செய்யக்கூடியதாக ஆக்குங்க என்பதாக சொல்லுவார். ஆக நாம் தரீகத்தில் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். அறிதல் என்பது அவசியம். ஜான்னா தில்கா காம் ஜான்னா, உள்ளத்துடைய வேலையே அறிதல் தான். இப்போ எதை பார்த்தாலும் நாம் அறிஞ்சிக்கிட்டே இருக்கோம், சதாயில் ஹாஜராகிட்டே. அடிக்கடி நம்முடைய ஷேக் நாயகம் கூட தஹஜ்ஜுதில் ஷஹதார் இல்ம் அத்தா ஃபர்மா, எல்லாம் அறியக்கூடிய பாக்கியத்தை கொடு என்பதாக கேட்பாங்க. அறிதல் இல்லை, ரூஹ் இல்லாத, ஆத்மா இல்லாத சரீரத்தை போல்தான் என்பதாக சொல்வார். ஆகவே எப்படி அறியறது? யோசிக்க வேண்டும். நேற்று கூட படிக்கப்பட்டது, அதாவது திருக்கலிமா சொல்லணும், கல்பில் ஒன்றுமே இல்லாமல் சொல்கிறோம், எந்த சிந்தனையும் இல்லை, கல்பில் சொல்கிறோம், நாவால் சொல்கிறோம். இதை பொய் என்பதாக சொல்கிறோம், ஹிஸ்ப் என்பதாக சொல்கிறார். இது பொய் என்பதாக சொல்கிறார். அபு யஸீல் பிஸ்ஸாமி ரஸியல்லாஹு அவங்களுடைய ரிவாயத்தை ஆதாரமாக சொல்கிறாங்க. தௌபத்துன் நாசி மின் ஜுனூபிஹி, மக்கள் எல்லாம் பாவங்களை விட்டோம் தௌபா செய்வாங்க. தௌபத்தி மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதை விட்டு நான் தௌபா செய்கிறேன்ட்டேன். அப்படின்னா என்ன? அறியாமல் சொல்வதை விட்டு தௌபா செய்கிறேன்ட்டேன். அறிஞ்சி சொன்னால் தான் நாமும் அல்லாஹுடைய சமூகத்தில் தப்பிக்கலாம், ரசூலுடைய சமூகத்தில் தப்பிக்கலாம். நமக்கு தான் அறியத்துக்கே நேரம் இல்லை. சர்க்கார் ரமஸான் வந்தாவே தொழுகையினுடைய தஃசீரை தான் செய்வாங்க. தொழுகையை முரீதலாகி நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு தொழும். சுபஹானக்கல்லாஹும்ம சொல்லும் போது என்ன கல்ப ஹாஜராக்குது, அபிஹம்திக்கே சொல்லும் போது என்ன செய்யுங்க. அந்த ஒரு வார்த்தையை 1 மணி நேரம் பேசுவாங்க, 3/4 மணி நேரம் பேசுவாங்க சர்க்கார். தராவிக்கு பிறகு நாமெல்லாம் கேட்டிருக்கோம். நிறையா ரெக்கார்டிங்கள்லையும் இருக்குது, டப்ளிகார்லேயும் இருக்குது. அப்போ முரீதுகளுக்கு எப்படியாவது அவருடைய உள்ளத்தை இயக்கணும், அதை வேலை செய்ய வைக்கணும் என்பது அவருடைய ஆசை. அந்த ஆசையை நாம் பூர்த்தி செஞ்சோம், அவருடைய சந்தோஷத்தை நாம் பெறலாம். இல்லாவிட்டால் கல்பு மோத்தாப்படும், கல்பு ஹயாத்தாக. மஹியுத்தீன் பின் அரபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், முரீது ஷேக்குடைய சமூகத்தில் இருக்கும்போது தன் உள்ளத்தை பெற்றுக்கொள்வான். ஷேக்குடைய கல்புடைய ரிஸ்க் அப்போ தான் கிடைக்கிது. முரீது ஷேக்குடைய சமூகத்தை இழக்கும் பொழுது, சாபத்தை இழக்கும் பொழுது தனது உள்ளத்தையும் இழந்து விடுவான் என்பதாக சொன்னார். ஆகவே தரீகத்துடைய அசல் நோக்கமே நம்முடைய உள்ளத்தை நாம வேலை செய்ய வைக்கணும். வேலை செய்யல நாமும் சாலிஹீனுடைய மகாமை அடையவே முடியாது. இதா சலுஹத் சலுஹல் ஜசது புல்லு. ஃபஜ்ர் தொழுதோம், என்ன கல்புல என்ன வந்துச்சு? களிமா 100 தடவை ஓதணும், என்ன வந்துச்சு? உடம்பு வெட்டிய. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓதணும், என்ன வந்துச்சு? ஒன்றுமே வரலையே. எண்ணி விட்டுட்டு வந்துட்டோம்.
இது பொய்யுங்கிறான் மகான்கள். பொய் சொல்கிறேங்க. ஆனால் நீ தௌபா செஞ்சான்ட்டான். அல்ஹம்துலில்லாஹ் ஓதணும், என்ன வந்துச்சு? அல்லாஹு அக்பர் ஓதணும், என்ன வந்துச்சு? யோசிக்க வேணும். அதுபோல் சர்க்காருக்கு கதமுல் குரான் செஞ்சோம், கல்பில் என்ன வந்துச்சு? ஒன்றுமே வரல, பாலாகி கிடக்கு. எப்போ பாலாகி போச்சோ, வேலை செய்யாமல் போச்சோ, அது கொஞ்ச நாள் இருந்து அப்படி செத்து போயிடும். அப்படின்னா என்ன? குஃபுரு, ஷிர்க், நிஃபாக் இதெல்லாம் உள்ள வந்து உட்காந்துடும். உட்காந்துருச்சு, எடுக்கவே முடியாது. அல்லாஹ் காப்பாற்று. ஆகவே நாமும் நம்முடைய கல்பில் அறிதல் என்பது அல்லாஹ் கொண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாமோ தரீக்கத்தில் இருக்கோம். எப்போ கல்பு வேலை செய்யலையோ தரீக்கத்தில் அவரவர்கள் தங்களுடைய உள்ளங்களை பார்த்து கொள்ளவும். ஆகவே நமக்கு அவசியம் அறிதல். என்ன சொல்கிறோமோ அதை அறிஞ்சார். அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும் பொழுது, தொழுகின் பக்கம் நெருங்காதீர்கள், அத்தா தாளமும் மா தக்கூலும், நீ எதை சொல்கிறாங்களோ அதை அறிகிற வரை. அல்லாவுடைய உத்தரவுங்க, அல்லாவுடைய உத்தரவு. எதை சொல்கிறாங்களோ அதை அறிஞ்சு சொல். ஏன் அறியலை? நாம் அறியக்கூடிய ஆற்றல் அல்லா தந்தான். அக்கலை கொடுத்ததே நமக்கு அறிவதற்காக தான். அந்த அறிவை இயக்குவதற்காகத்தான், தூண்டுவதற்காகத்தான் வழிமார்கள் அல்லா தந்தான். அவர்கள் இருந்தும் நம்ம அந்த அக்கலை நாம் தூண்டலை, மங்க வச்சிட்டோம். அவர்கள் கேட்கப்பட மாட்டார்கள், குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நாம தான் குற்றம் பிடிக்கப்படும். அதனால தான் அல்லாஹ் சொல்லிட்டான், வபஷ்ஷிரில் லஸீன ஆமனு அன்ன லஹும் கதம சித்கி. நபியே, ஈமான் கொண்டவர்களுக்கு சாட்சி சொல்லும், சுப செய்தி சொல்லும், அவர்களுக்கு சந்தோஷ செய்தி சொல்லும். எதுக்குங்கம்மா? அன்னலகும் கதம சித்கி, அவர்களுக்கு சாதிகீன்களுடைய பாதங்கள் அவர்களுக்கு இருக்கு. சாதிகீன்களுடைய பாதங்கள், அந்த பாதங்கள் பட்டதுனால அவருடைய கல்பு எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு, அக்கல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு, எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சு என்பதாக ஞாபகப்படுத்துகிறாங்க. நல்லடியாருடைய பாதங்கள் நமக்கு தேவை. அதை வச்சு தான் கல்பு வேலை செய்யும், அக்கல் வேலை செய்யும், அறிவு வேலை செய்யல. ஏன்னு சொன்னால், ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் முதல்ல படித்தது எதுங்க? அவலுமா கலக்கல்லாஹு அகல, அறிவை தான் அல்லாஹ் படித்தான். அந்த அறிவை படித்து முதலாக என்ன செய்தியை முதல்ல போட்டான்? ஃபஸ்ட்டு செய்தி என்ன செய்தி ஃபஸ்ட்டு போட்டான் என்று சொன்னால், லா இலா அலஸ்து பி ரப்பிக்கும், ரூபியத்தை பற்றி போட்டான். இந்த அகல்ல அல்லாஹ் முதல் செய்தி தன்னுடைய ரூபியத்தை போட்டான். அதே சிந்திச்சுவாங்க, அதன் பிறகாமே வாழ்க்கையை ஓட்டும். இல்லாவிட்டால் வாழ்க்கை வருஷத்தாக போயிடுங்க, வெறுப்பாக போயிடும். காசு இல்லைன்னா வெறுப்பாயிடும், பணம் இல்லைன்னா வெறுப்பாயிடும், ஆஃபியத் இல்லைன்னா வெறுப்பாயிடும், இஸ்ஸத் இல்லைன்னா வெறுப்பாயிடும், பதவி இல்லைன்னா வெறுப்பாயிடும். அல்லாஹ் காப்பாற்று. ஆனால் தான் அலியும் கரமல்லாஹ் வஜஹு சொல்லிட்டாக, லைஸா அஹ்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்ஷத்துன் ஃபீ குபூரிஹிம் வலா ஃபீ நுஷூரிஹிம் என்பதாக. கபூர்லேயும் அவர்களுக்கு போர் அடிக்காது, மஹ்ஷர்லேயும் போர் அடிக்காது என்பதாக சொல்கிறார். என்ன காரணம்? சிந்தனை மாறிடும். ஒரு மனுஷனுக்கு கவலையான நேரத்தில் பாருங்களேன், நம்ம ஒரு காலம் வந்துச்சு, வேறு சிந்தனை வந்துச்சு, இன்றைக்கி அந்த கவலை மறந்தோம். வேறு சிந்தனை ஒன்று வந்துச்சு, புதிய சிந்தனை வந்துச்சு, எவ்வளோ தான் கவலைப்பட்டாலும் மறந்துடும். அப்பொழுது தான் கவலையே வராதுன்னு சொல்ல முடியாது. வலியாக இருந்தாலும் சரி, குத்துபாக இருந்தாலும் சரி, கௌசாக இருந்தாலும் சரி, கவலை வரத்தான் செய்யும். அல்லாஹுடைய தகுதியில் அது, விதி அது, அதை மாற்ற முடியாது. எல்லாம் சிலர்களுக்கு சந்தோஷமாக வச்சுருப்பான், சிலர்கள் அல்லாஹ் கவலையாக வச்சுருப்பான், சிலர்கள் அல்லாஹ் ஃபக்கீராக வச்சுருப்பான், சிலர்கள் அல்லாஹ் செல்வந்தர்களாக வச்சுருப்பான், சிலர்கள் அல்லாஹ் மரீஸாக வச்சுருப்பான், சிலர்கள் அல்லாஹால ஆஃபியத்துடையெல்லாம் வச்சுருப்பான். ஏன் வச்சுருக்கான்னு கேட்க முடியாது, அல்லாஹ்கிட்ட கேட்க முடியாது. அல்லாஹுடைய விதியில் உள்ள எல்லாம் கேட்காம இருக்கிறதுக்கு தான் அபிமார்களுக்கும் அல்லாஹ் வியாதியை உண்டாக்கி விட்டான். அபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஜலால் வியாதியை உண்டாக்கி விட்டான். நல்லடியார்களுக்கும் வியாதியை உண்டாக்குற நோக்கமே அவங்க தப்பே செய்தியை மாசுமிங்களாச்சு,
அவங்களுக்கு ஏன் வியாதி இருந்துச்சு? ஆகவே தகுதியில் நாம பேச முடியாது, தகுதியில் நாம பேச முடியாது, வாய் புத்திக்க வேண்டிதான். அப்போ நாமும் ஹுகூக்குல்லா, அல்லாஹுடைய ஹக்குகள் என்ன அல்லாஹ் நமக்காண்டி செஞ்சான், அதுக்கு நாம் என்ன பதில் செய்யணும், இதை நாம் கல்பை கொண்டு அறிஞ்ச. பொதுவாக ரமலான் வருது, அமலுடைய மாதம் அது. சிறந்த அமல் எது? நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயுல் அமால் அஃஸல், அமல்களில் சிறந்தது எது என்பதாக சஹாபாக்கள் கேட்டாங்க. 3 தடவை கேட்குறாங்க, 3 தடவை ஒரே பதில் தான். என்ன பதிலுங்க? அல் இல்மு பில்லா, அல் இல்மு பில்லா, அல் இல்மு பில்லா. அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ் அறிவது. அப்போ ஒவ்வொரு ஷெயிலும் அல்லாஹ்வை அறிஞ்சாங்க, ஒவ்வொரு வஸ்துவிலையும் அல்லாஹ் அறிஞ்சாங்க. தொழுகையில் அல்லாஹ் அறியும், நோம்புல அல்லாஹ் அறியும், ஜக்காத்தில் அல்லாஹ் அறியும், ஹஜ்ஜில் அல்லாஹ் அறியும், தஸ்பீஹில் அல்லாஹ் அறியும், தஹமீதில் அல்லாஹ் அறியும், லா இலாஹ இல்லல்லாஹ்ல அல்லாஹ் அறியும். எல்லாத்திலையும் அறிஞ்சாங்க. அறிவதற்காகத்தான் அல்லாஹ்களை கொடுத்தான். அறியல நம்முடைய அமால் எல்லாம் வேஸ்ட்டாக சாபு கிடைக்கும், சாபு இல்லைன்னு சொல்ல நற்கூலிகள் கிடைக்கும். ஆகவே அறிதல் தேவை தேவை தேவை. அல்லாஹ் இடத்துல அது கேட்டுக்கிட்டே இருக்கு. குறைஞ்சபட்சம் அவங்க ஷேக் நான் சொல்லுவோம், ஒன்றுமே வரலையா, ஒன்றுமே உன் சிந்தனையில் வரலையா, உன் ஷேக சொன்னாங்க அதனால் சொல்லிட்டு போவோம், தக்லீத் செஞ்சுட்டு போவோம். கடைசியாக முகம்மது ஜிக்ர் செய்யும்போதுனா இதான் சொல்லுவார், இருக்கிறத முகம்மதியா உனக்கு தெரியலையா, ஷேக சொல்கிறாங்க தக்லீத் செஞ்சு சொல், நீனா முதிரி வட்டியான முதிரிக்கு சொல்லாத, அவங்க சொன்ன பிறகு சொல், அவங்க சொன்ன பிறகு சொல், அவங்க சொன்ன பிறகு சொல் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ அதன் அடிப்படையிலே அறிதல் தேவை, அறிதல் தேவை. இப்போ அல்லாஹும் நாம அறிஞ்சார். இப்போ எப்படி அறிய சொல்கிறான் அல்லாஹ்? அல்லாவை நம்மளால் அறிஞ்சு முடிக்க முடியுமா? மா அரஃப்னாக்க ஹக்க மாரிஃபத்துக்கு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, யாரெல்லாம் உன்னை எப்படி அறியணுமோ அப்படி அறிய முடியல. நபி அவர்கள் சொல்கிறாங்க, மா அபதனாக்க ஹக்க இபாதத்துக்கு, உனக்கு எப்படி நான் வணக்க வழிபாடு செய்யணுமோ அப்படி செய்ய முடியலன்ட்டேன். இப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய சமூகத்தில் தன்சீஹுடைய வாசலில் போய் நின்றுட்டு ஆஜிஸாக போயிட்டாங்க, ஏழாதவர்களாக ஆகிட்டாங்க, எல்லாமே ஏழாதவர்களாக ஆகிட்டாங்க. இப்போ ஏழாதவர்களாக போய் தான் என்று சொல்கிறாங்க. அதே போல் நாம் ஆஜிஸாக தான் ஆகியா, யாரும் போய் அங்கே போய் காமில் ஆகவே முடியாது. அல்லாஹுடைய சமூகத்தில் நாமும் சம்பூர்ணமானவர்களாக நாம் ஆகவே முடியாது. இஜிசியத்தை ஒத்துக்கொண்டு தான், இவன் இஜிசியத்தை ஏழாமையை ஒத்துக்கொள்ளையோ அவன் அகமக்குன்ட்டான். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆகவே நாமும் அல்லாஹ்வை அறிஞ்சோம். எப்படி அல்லாஹ் அறிய சொல்கிறான் தன்னை பற்றி? எப்படி அறிஞ்சா? ஏண்டா இந்த காயினாத்தை அல்லாஹ் படைச்சது நோக்கமே தான் கமாலாத்துகளை இலஹர் செய்யுது, தான் திறமைகளை காட்டதான், தான் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு சில இக்திசாக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். இந்தந்த இக்திசால இந்தந்த திறமைகள் தெரியும், இந்தந்த வசூல இந்தந்த திறமை தெரியும். இதில் உள்ள திறமை அதில் தெரியாது, அதில் உள்ள திறமை இதில் தெரியாது, இதில் உள்ள திறமை அதில் தெரியாது, அதில் உள்ள திறமை இது. பொம்பளையில் உள்ள திறமை ஆம்பளையில் தெரியுமா? ஆம்பளையில் உள்ள திறமை பொம்பளையில் தெரியுமா? தெரியாது. சின்ன பிள்ளையில் உள்ள திறமை பெரிய ஜனங்கள்ட்ட தெரியுமா? பெரிய ஜனங்களில் உள்ள திறமை சின்ன பிள்ளையில் தெரியுமா? தெரியாது. ஆகவே அல்லாஹ் தன்னுடைய கமாலாத்துகளை இவ்வாறு செய்வதற்காக இந்த மசஹர்களை, இந்த வெளிப்பாடுகளை, வெளியாகக்கூடிய இடங்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்துட்டான். ஆகவே இவைகள் அனைத்தையும் நாம் அல்லாஹுடைய திறமைகள் வெளியாகும் இடமாக நாம் பார்ப்போம். இப்போ என்ன திறமை அல்லாஹ் வச்சிருக்கிறான், என்ன திறமையாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் புரியுதா? நமக்கு சில வஸ்துக்களில் திறமைகள். ஒரு கிதாபை பார்க்குறோம், புதிய செய்தியாக நல்ல கிதாபாக இருக்க, காசு கொடுத்து கிதாபு பெரிய காசு கொடுத்து எவ்வளோ காசுலாம் கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுதான் ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி பேர் இப்னுல் கிதாப்னு சொல்லுது. அவங்க பேர் அந்த காலத்தில் இப்னுல் குதுப், கிதாபுகளின் மகன். என்ன கிதாபாக தான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. அதே கிதாபு எழுதியிருக்கிறாங்க ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சதுலியா தரீக்கால் இருந்தாங்க. ஆகவே அப்போ அந்த கிதாபுடைய திறமைகளை பார்க்கும்போது
எனக்கு தான் மேலே ஆசை வரும். ஒரு பிள்ளையில் ஒரு திறமையை பார்க்குறோம், குழந்தையில அந்த குழந்தையை பின்னி வைக்கிறோம். செல்ஃபோனில் எவ்வளோ திறமைகள் வெளியாகுது. செல்ஃபோன் எல்லாமே கையில் வச்சுருக்கோம். உயிர் பிரியாத நண்பன் மாதிரி அது விடுறதே கிடையாது. உசுறு போனாலும் போகலாம், அது போகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சு. அல்லாஹ் தாலா நம்மளை திருப்பி விட்டான், திசை திருப்பி விட்டான். எப்போ நம்ம அல்லாஹ்வின் பக்கம் ஹமத்தன் முற்றிலுமாக நாமோ முன்னோக்க ஆசைப்படலையோ இதை முன்னோக்கிட்டு கடைசி குருப கியாமத் வர 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 வசுக்களை கொண்டு அல்லாஹ் தாலா தன்னுடைய தவஜுஹாத்துகள் எல்லாம் திருப்பிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் காப்பாற்று, அல்லாஹ் ஹிஃபாதசி. பொதுவாக நம்முடைய உள்ளங்கள் இதெல்லாம் வெளியில் புலங்கினாலும் சரி, கல்பை விட்டும் இதெல்லாம் எடுப்படும், நகர்ந்துடும். ஆகவே யோசிங்க, அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லிட்டான், அல்யௌம அக்மல்துல்லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி. என் நியாமத்தை உங்களுக்கு நான் சம்பூர்ணமாக கொடுத்துட்டேன்ட்டான். அதுக்கு மேலே நியாமத்தே கிடையாது. ஏன்னா கியாமத்து வரும்போது முடிஞ்சு எல்லா நியாமத்தும் வந்துடுங்க. கியாமத்து வரத்துக்குள்ள அதுபோல் நியாமத்தே கிடையாதுங்க. அதை நம்ம கடைசியில் கொண்டு வந்து எல்லா நியாமத்தையும் பார்க்குற மாதிரி ஆக்கி விட்டான். கண்ணுக்கு மிஷினு, காதுக்கு மிஷினு, நாத்துக்கு மிஷினு, எல்லாம் வெட்டுறதுக்கு, பல்லு விளக்கத்துக்கு மிஷின் எல்லாம் வந்துடுச்சு. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? இதுமாமும் நியாமத்தை எல்லாம் தமாம் செஞ்சிட்டாங்க. ஏன்? நாமும் இந்த துனியா தான் நியாமத்தை நாம் நினச்சிட்ருக்கோம். அல்லாஹ் அந்த நியாமத்தை தமாம் செஞ்சது வேறு வகையான நியாமத்து. எதுக்குங்க அல்லாஹ் நியாமத்தை தமாம் செஞ்சால்? அதனால தான் சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, அல்யௌம அக்மல்துலக்கும் தீனக்கும் என்று சொன்னால் ஷரியத் தரீகத்தை கொண்டு அல்லாஹ் காமிலாக்கலாம் உங்கள் தீனை. அத்மம்து அலைக்கும் நியாமதி என்று சொன்னால் ஹகீகத் மாரிஃபத்தை கொடுத்தான் என்பதாக சொல்லுவாங்க. ஆகவே அப்போ அல்லாஹ் உயர்ந்த நியாமத்தை அல்லாஹ் ஏன் தந்தான்? தாழ்ந்த நியாமத்தின் பக்கம் நம்முடைய பார்வை போகக்கூடாது. சாதாரண ஃபோனு வந்த பிறகு வந்துச்சு ஆரம்ப காலத்தில். இப்போ பெரிய ஃபோனு, சாதாரண ஃபோன் யாரும் வச்சுருப்பாங்களா? பட்டனு ஃபோன் வச்சுருப்பாங்களா? சின்ன பிள்ளைகிட்ட கூட தூக்கி விட்டேச்சிடும். அது போல் ஆயிடுச்சு. ஹக்கீராக நினைப்பாங்க. இப்போ உயர்ந்த நியாமத்து வந்த பிறகு சாதாரண நியாமத்துனா ஹக்கீராக பண்ணும், தாழ்ந்ததான். அதே போல் உயர்ந்த நியாமத்து நமக்கு எதுங்க? இதராக்க ஹக் யஹ்ஷாஷே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ரெண்டும் கிடச்சிச்சு. அப்படி இதராக கிடச்சிச்சு, நபியுடைய ஹஷாஸ் கிடச்சிச்சு. எல்லா நியாமத்துகளும் குல்லு நியாமத்தின் பாதக ஜலல் எல்லாமே வேஸ்ட்டாக பண்ணும், சாதாரணமாகிடுங்க. இந்த நியாமத்து கிடைக்கிற வரையிலும் நாம் நம்முடைய தலைமை நிப்பாட்டக்கூடாது, நம்முடைய அறிதலை நிப்பாட்டக்கூடாது, நம்முடைய தேட்டத்தை நிப்பாட்டக்கூடாது, நம்முடைய ஆர்வத்தை நிப்பாட்டக்கூடாது, நம்முடைய அவிழ்க்கையை நிப்பாட்டக்கூடாது. எல்லாம் விட்டால் துனியா ஆகிரத் ஹராப் ஆகிடும், கபருடைய வாழ்க்கை ஹராப் ஆகிடும். எத்தனை நாளைக்கு ஒரே இடத்துல கிடப்பாங்க? ஆரம்ப கபரில் ஒரு ரூமில் உங்களை அடைச்சி போட்டு வச்சுருந்தான். ஜெயிலில் இருக்க ஆசை வருமா? ஆசை வராது. கபரில் போய் நாம ஜெயில்கானாவில் இருந்தால் என்ன செய்ய முடியும் நாமோ? ஆகவே அங்கேயும் ஆசாதா, அங்கே யார் இருக்கிறாவோ அதே அல்லாஹ் இங்கேயும் பிடிச்சி. இங்கே நம்ம சந்தோஷப்படுத்தினா தான் அங்கேயும் அல்லாஹ் நம்ம இஷ்டத்துக்கு விடுவான். அங்கேயே நாம் தாயிலே லாஹூத்தியாக ஆகலாம், லாஹூத்தி பறவையாக இல்லாவிட்டால் நாம் அரெஸ்ட் ஆகிட வேண்டாம். ஆகவே நாமோ அறிதல், அமல்கள் அறிதல் அவசியம். என்ன அமல் செஞ்சாலும் சரி. இப்போ என்னத்தை அறியினே என்று சொன்னால், அப்போ அல்லாஹுடைய கமாலாத்தல் அறி. அதனால தான் அல்லாஹ் சொல்லிட்டான், வாலம் அன்னஹு லா இலாஹில் உலூஹியத்தை அறி. நீ எதையும் அறிய வேணாம், உலூஹியத்தை அறிஞ்ச எல்லாத்தையும் அறிஞ்ச மாதிரி பூரா கமாலாத்த உலூஹியத்தில் இருக்குங்க. இப்போ சர்க்கார் சொல்லுவாங்க, அல்லாஹுடைய ஜாத்திலே எவ்வளவு திறமைகள் இருந்துச்சோ இருக்கிறதோ அவ்வளவு திறமைகளும் அவ்வளவு திறமைகளை தன்னை உள்ளடக்கி கொண்ட ஒரு இஸ்மு தான் இலாஹ் என்பதாக சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் இலாஹ்னு அறிஞ்சிட்டோம். அல்லாஹ் ரஹ்மான்னு அறிஞ்சா மாதிரி, அல்லாஹ் ரஹீம்னு அறிஞ்சா மாதிரி, அல்லாஹ் சத்தான்னு அறிஞ்சா மாதிரி, அல்லாஹ் அஃபார்னு அறிஞ்சா மாதிரி, அல்லாஹ் வாஹிதுன்னு அறிஞ்சா மாதிரி, அல்லாஹ் இத்தனை அஸ்மாக்கள் இருக்கு அப்படி அறிஞ்சா மாதிரி, ஹாலிக்குன்னு அறிஞ்சா மாதிரி, ரப்புன்னு அறிஞ்சா மாதிரி. அப்போ இலாஹ்னு அல்லாஹ் அறிஞ்சா. இலாஹ்னு எப்படி அறியாது? மனைவி பார்க்கும்போது அல்லாஹ் இலாஹ்னு அறிங்க, பிள்ளைய பார்க்கும்போது அல்லாஹ் தான் இலாஹ்னு அறிங்க,
காயை பார்க்கும்போது அல்லா தான் இலாஹ்னு அறிங்க, தூசியை பார்க்கும்போது அல்லா தான் இலாஹ்னு அறிங்க, குப்பையை பார்க்கும்போது அல்லா தான் இலாஹ்னு அறிங்க. இதில் நாமும் ரொம்பவும் சுகூர் செஞ்சாங்க செய்யல அல்லாஹ்வுடைய சமூகத்தெல்லாம் மாட்டிப்போம். இல்லாவிட்டால் வஸ்துக்கள் மேலே நமக்கு நிஃப்ரத்துகள் வந்துக்கிட்டே இருக்கும். வஸ்துக்கள் மேலே நிஃப்ரத்துகள் வரும். ஆகவே தான் ஷைகள் வஸ்துக்களை பார்த்தோம், வஸ்து தான் வேலையை காட்டு. வஸ்துவில் என்னங்க இருக்கு? நீ என்ன தான் நல்ல வஸ்து எடுத்து சாப்பிடுங்க, அதில் ஷர்ரு தான் இருக்கு. அதனால தான் யஸஅலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா மனாஃபிஉ லின்னாஸி. அதில் நிறைய பாவங்களும் இருக்குது. அப்புறம் கமரு மைசர்னா சூஃபியாக்கள்கிட்ட துனியாவுக்கு சொல்லுது. துனியாவுக்கு சொல்லுது. துனியா நம்ம அனுபவிக்கணும்ல, எல்லாமே கமரு மைசர் தான். அப்போ கமரன்னா சத்தர்னு அர்த்தம். கண்ணை மறைச்சிடும். மறைச்சிச்சா இல்லையா? அகப்பார்வை மறைச்சிச்சா இல்லையா இந்த உலகம்? அதனால் தான் அது துனியாவுக்கு பேர் கமரும்பாங்க. அப்போ குல்ஃபீமா இஸ்முன்னு நிறைய பாவங்கள் இருக்கும். அதே மாதிரி பிரயோஜனங்களும் இருக்கும். ஒவ்வொன்றா அப்படின்னு அதில் பிரயோஜனங்கள் இருக்குது. என்ன போதையில் மனிதன் இன்பத்தை உச்சத்தை அனுபவிக்கிறான். அது சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான் இசுமுகமா அக்பரு மின் அஃபாயிஹிமா. சொல்லி அது உள்ள பிரயோஜனத்தை விட இஸ்மு தான் நிறையா இருக்குன்ட்டான், பெருசாக இருக்குன்ட்டான். ஆகவே நீ என்ன வஸ்து எடுத்தாலும் சரி, பியூர் வெஜ்ஜு சாப்பிடு, பியூர் கோழி சாப்பிடு, கறி சாப்பிடு, அதில் மாத்திரை சாப்பிடு, எதாக இருந்தாலும் சரி, அதில் லரர்கள் தான் அதிகமாக இருக்கும். லரர்கள் தான் அதிகமாக இருக்கும். அதுவே நமக்கு பாதகமாகிடும். எது நமக்கு நஃபு செஞ்சிச்சோ அதே வந்து பாதகமாக வந்து லரர் செஞ்சு. எது நமக்கு நஃபு செஞ்சிச்சோ அதே வந்து பாதகமாக லரர் செஞ்சு. ஆனால் அல்லாஹ் பிடிச்சிட்டோம், எது லரர் செய்தோ அதே நமக்கு சாதகமாகி நஃபு ஆரம்பிச்சு. அதனால தான் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு லரர் செஞ்சிச்சு. ஆனால் அதே நெருப்பு அந்த குண்டத்தில் போடப்பட்ட பிறகு என்ன எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? குளிர்ச்சி ஆச்சு, பூங்காவாயிடுச்சு, எல்லாம் மாற்றி விட்டாங்க. இப்போ ஃபுல் கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அதனால் வஸ்துவை பார்த்தோம், வஸ்துக்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சு. ஆனால் அல்லாஹின் பக்கம் நம்முடைய சிந்தனை போச்சு. அவன் ஜாத் ஹைர மஹஸ், ஹைரே வெளியாகிட்டு, ஹைரே வெளியாகிட்டு. ஷர்ரு நம்முடைய பார்வையில் வராது. அல்லாஹ் ஒரு இடத்துல ஃபாலமும் அன்னம்மா உஞ்சில பீம் இல்லை வால்லா இல்லா, என் இல்மிலேன்னு வருதுன்னு பாருங்கிறான். இது சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, என் இல்மிலேன்னு வருதுன்னு பாரு, இங்கேயும் வருது அங்கேயும் வருதுன்னு பார்க்காது. என் இல்ம ஹக்குலேன்னு வெளியே வருது. இந்த தாலியும் பேசுதல் கேட்குதல் இல்ம ஹக்கில் இருந்துச்சு, வெளியே வருது பாரு, அரி அல்லாஹ் சொல்கிறான் பாரு. அன்னம்மா உஞ்சில பீம் இல்லை, வெளியே கொண்டு வந்து எதுங்க? சிஃபத்தை உலூஹியத் வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த தாயில் முத்தாயினாகி வெளியே கொண்டு வந்துச்சு. வெளியே கொண்டதுனால அந்த வஸ்து கைபில் இந்த வஸ்து ஷஹாதாக்கு வருது. இல்மில் உள்ள வஸ்து ஐனுக்கு வருது. இல்ம ஹக்கில் உள்ள வஸ்து ஐனுக்கு வருது. இஜ்மாலில் உள்ளது தஃசீலுக்கு வருது. கப்ஸில் உள்ளது பஸ்ஸுக்கு வருது. பாத்தினில் உள்ளது ஜாஹிருக்கு வருது. பில்குவால உள்ளது பில்ஃபேலுக்கு வருது. ஆகவே சதா அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான். இது யாருடைய வேலை? இலாஹ, என்னுடைய வேலைக்கிறான். அதை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் தான் இலா, அவன் தான் வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான். தான் இல்மில் உள்ளதை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் இலாஹ, அல்லாஹ் இலாஹா இல்லை, தான் இல்மில் உள்ளது வெளியே கொண்டு வர அவன் ஆசைப்பட மாட்டான். அவன் இலாஹா இருப்பதனால தான் ததா ஹாய் ஷாத், அவனுடைய ஜாத்திர முஹப்பத் முதல் தஜல்லி என்பதாக சொல்வான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய ஜாத்தில் வெளியான முதல் தஜல்லி முஹப்பத். ஃபரத்து ஃபஹபப்து அன் வாரஃப, அறியப்படுவதை நான் விரும்பினேன். முஹப்பத் என்பது தான் முதல் தஜல்லி. அந்த முதல் தஜல்லியை கொண்டு தான் பூரா காயினாத்து வெளியே வருது, வானம் வெளியே வருது, பூமி வெளியே வருது. அல்லாஹ் முஹப்பத் பண்ணலண்டா, காஃபிராக இருந்தாலும் சரி, முனாஃபிக்காக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹ்வுடைய முஹப்பத் ஜாயிண்ட் ஆகலை, வெளியே வர முடியாது, வெளியே வர முடியாது. அது என்ன முஹப்பத்து? அல்லாஹ் குஃபர் மேலே முஹப்பத் வைக்கிறானா? காஃபிர் மேலே முஹப்பத் வைக்கிறான். குஃபர் மீது அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடையாது, குஃபரியத்து மீது அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடையாது. முஷ்ரிக் மேலே அல்லாஹ் முஹப்பத் வைப்பான்,
ஷிர்கின் மீது அல்லாஹுடைய முஹப்பத் இருக்கும். அல்லாஹ் வைக்க மாட்டான். ஆகவே தான் அந்த சுன்னத்தின் அடிப்படையில் தான் அமருபில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாபுகளை கற்றுத்தரக்கூடிய ஃபுகாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்கிறான், ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான், அந்த தவறை மட்டும் நீ வெறி, அந்த தவறின் மீது கோபப்படு, வெறுத்துப்போ, அவனை வெறுத்துறாதே, அவனை வெறுத்து திட்டி விடாதே. அந்த தவறின் மீது வெறுத்து அவனை சத்த முடியும். எப்படியா அவனை விட்டு அந்த தவறை நான் வெறுத்தணும், அதுக்காண்டி அவனை வெறுக்கணும் என்பதாக சொல்லுவான். சொத்தமாக அவனை வெறுத்து விடாது என்பதாக ஞாபகப்படுத்துவான். ஆகவே அல்லாஹுவை நாமும் இலாஹ் என்பதாக அறியும். இலாஹுடைய வேலை என்னங்க? இலாஹ் என்ன செய்யும்? ஃபனாய ஆலம் கு பகாய ஆலம் மே, பகாய ஆலம் கு ஃபனாய ஆலம் மே. ஒரு வசு இருக்க வைக்கும், இல்லாமல் ஆகும். இல்லாத வசுவை இருக்க வைக்கும், இருக்கிற வசுவை இல்லாமல் ஆக்கும். பாருங்கள், ஃபஜ்ர் தொழுவை இருந்துச்சு, காணா பூச்சா இல்லையா? ஃபஜ்ர் தொழுவை இருந்துச்சு, காரணம் எங்கே பூச்சின்னு தெரியல. அது கத்தமுல் குரான் இருந்துச்சு, ஜியாரத்து இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. பாருங்க, எல்லாம் அழிச்சிக்கிட்டே இருக்கிறான், எல்லாமே அல்ல ஆக்கிக்கிட்டே இருக்கிறான். இதை நம்முடைய ஹக்கீகத்தை எல்லாம் இருக்க வச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துங்க, நம்முடைய அமால்களில் புத்துணர்ச்சி உண்டாகும், நம்முடைய அமால்களில் ருஹானியத்து உண்டாகும், நம்முடைய அமால்களில் லஸாத்துகள் உண்டாகும். சிரமங்கள் தெரியாது, சிரமங்கள் தெரியாது. ஆகவே தான் ஃபாத்திமா ரஸியல்லாஹு அன்ஹா நபியவர்கிட்ட போய் சிரமத்தை முறையீடு செய்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், என்னால் வேலை செய்ய முடியல, வீட்டு வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது நாயகத்துடைய மனைவி நபியுடைய மகளார். அப்போ என்ன செய்கிறாங்க? சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34. இதை ஓதிட்டு வாங்க. ஃபாத்திமாவை அடிமையை கேட்டது இது ஓதிட்டு வாங்க. பிசாம வந்துட்டாங்க, ஃபாத்திமா நாயகன் ஓதுனாங்க, சாமன்னு தெரியல, காணா போச்சு. ஏன் இதை கொடுத்தாங்க? யோசிக்கினேன். சுபஹானல்லாஹ்னா என்ன, அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன, அல்லாஹு அக்பர்னா என்ன? இந்த மூணு தாங்க நபி அவர்கள் தான் 100ஆவது போது செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பயும் 100ஆக தான் இருக்கிறாங்க. இந்த மூணையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபாத்திமாவே அதே 100 உங்கள்லேயே வந்துச்சு, செஞ்சுட்டு இருங்க. தான் இருக்கிறேன்ற உணர்வை மறந்துடலாம். தன்ஜீ பக்கம் நீங்கள் போயிட்டேங்கடா, தஷ்பீ பக்கம் போயிட்டேங்கடா, தன்ஜீமா தஷ்பீ பக்கம் போயிட்டேங்கடா, நஹ்சாஸ் நகர்ந்துடும், நஹ்சாஸ் நகர்ந்துடும், உணர்வுகள் நகர்ந்துடும் என்பதாக சொன்னார். ஆகவே யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் நமக்கு தரீக்கத்தை அல்லாஹ் தந்தான், ஷேഖை தந்தான். நம்முடைய கல்பை மையீத்தாக ஆக்குவதற்காக அல்லாஹ் தரல, நம்முடைய உள்ளங்களை ஹயாத்தாக ஆக்குவதற்காக அல்லாஹ் நமக்கு ஷேഖை தந்தான், தரீக்கத்தை தந்தான். அதனால் கொஞ்சமாக அமல் செஞ்சாலும் சரி, கொஞ்சமாக அமல் செய், நிறையா அமல் செய்யலாம் தேவையில்லை. 2 ரக்காத் தொழுங்க தஹஜ்ஜுத், ஆனால் இர்ஃபானுடன் தொழுங்க, எல்முடன் தொழுங்க. யாரை முன்னோக்கி நிற்கிறாங்க, யாருக்காக நிற்கிறாங்க, யாருக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறாங்க, யாரை பார்த்து ஐயாக்க சொல்கிறாங்க, யாரை பார்த்து நான் ஐயாக்க நஸ்ஸைன்னு சொல்கிறாங்க, ஐயாக்க நபுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாம் விளங்கி சொல்லியா, எது இஸ்யானத்து, எது இபாதத்து, எல்லாம் விளங்கி ஆகணும். ரெண்டையும் கிடைச்ச பிறகு திரும்ப ஹிதாயத்தை கேளுன்ட்டான் அல்லாஹ். இபாதத்துக்கு பிறகு தான் ஹிதாயத்தை ஆரம்பிக்குது, இஸ்யானத்துக்கு பிறகு தான் ஹிதாயத்தை ஆரம்பிக்குது. உன்னை கேட்க சொல்கிறான்னா நம்மள்ட்ட இல்லைன்னு அர்த்தங்க. அது உன்னை அல்லாஹ் கேட்க சொல்கிறான்டா, அது நம்மள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ எஹ்தினா கேளுன்னு அல்லாஹ் சொல்கிறாரு, ஹிதாயத்து நம்மள்ட்ட இல்லை. அப்போ இபாதத்து செஞ்ச பிறகு தான் ஹிதாயத்தை கேட்பதற்கு நாம் முஸ்தஹிக்காக தகுதியுடையவர்கள் ஆகிறோம் என்பதற்கு அடையாளம். அல்லாஹ் இடத்துல உதவி தேடிய பிறகு தான் நாம் ஹிதாயத்தை கேட்பதற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறோம் என்பதற்கு அடையாளம். ஆகவே யோசிக்கினேன், நம்முடைய உள்ளங்களை நம்ம மாற்றணும். பீரோங்கா காம் நல்லடியாருடைய சோஃபியாக்குடைய வேலை என்னன்னு தெரியுங்களா? ஹயாலம் கோ பதல்னா, நசரம் கோ பீட்னா. நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்க வேண்டியதுதான், பார்வைகளை மாற்றிக்க. இதாங்க நம்ம தரீக்கத்துடைய வேலை. மற்ற சில்சிலா மாதிரி நிறைய அவுராதுகள்லாம் கிடையாது, நிறையா அசுக்கார்கள் கிடையாது, நிறையா வசாயிஃப்கள் கிடையாது. சில சில்சிலாக்கள்லாம் இருக்குது. சுலூக் அவுலியாகிலே இருக்குது. நம்முடைய சுலூக்கு அன்பியாகி சிந்தனையை மாற்றிக்கினேன், பார்வையை மாற்றிக்கணும். இது ரெண்டுமே மாற்றினா போதும். இப்ராஹிம் மகனார் இக்ராமுல்லா அவர் சொன்னா பாருங்க, ரமதான் வருது,
நல்லடியாக நோன்பாக நம்ம வைக்கணும். நாம் பொதுவாக சாப்பிடாமல் இருந்து குடிக்காமல் இருந்து சுகங்களை அனுபவிக்காமல் இருப்பது நோன்பு கிடையாது. அது மட்டும் நோன்பு கிடையாது. நல்லடியாக எப்படி வச்சாங்க, எதை என்னென்ன தடுத்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க. நம்ம ஷேக் நாயகம் கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுடுவாங்க நோம்பில். நாங்களாம் குரட்டு விட்டு தூங்குவோம். 9 மணிக்கு எழுந்திச்சி வெளியில் வந்து உட்காந்துடுறாங்க. முசாஃபீர்களுக்கு பக்கீர்களுக்கு கேட்க சாயில்களை விரட்டாமல் இருப்பதற்காக போடுறதுக்காண்டி வந்து உட்காந்துடுவாங்க. பேப்பர் படிப்பாங்க. பேப்பர் படிச்சுட்டு பக்கத்தில் காய்ச்சிட்டு வச்சுட்டு செல்டா காய்ச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்காந்து இருக்கும்போது ஒரு தடவை கொஞ்சம் நேரம் தான் உட்காந்தாங்க. டப்புன்னு எழுஞ்சி போயிட்டாங்க உள்ள. அப்போ எழுஞ்சி போய் உள்ளே போய் ஏன் எப்போதும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காருவாங்களே, ஏன் உடனே வந்துட்டேங்க பிராணிமாக கேட்டாங்க. அப்போ சர்க்கார் சொன்னாங்க, அங்கங்கே ரோட்டில் நிறையா போகிறாங்க, பதநதர் விழுது, எனக்கு சிறுசியின் போல கெட்ட பார்வைகள் விழும். மஹ்லூக் அல்லாஹுடைய மஹ்லூக்கு மேலே சூழ்தன்னு சொன்னாங்க. பதநதன் நான் சொல்கிறேன், சூழ்தான் கெட்ட சிந்தனைகள் வருது. அவன் இப்படிப்பட்டவனாச்சு, அவன் அப்படிப்பட்டவனாச்சு, அதனால இல்லை எழுச்சி வந்துட்டாங்க. ஆகவே எப்படிலாம் தடுத்தாங்க பாரு, நல்லடியா முஜாஹதா செஞ்சாங்க பாரு. நாம் என்ன செய்கிறோம், இப்போ கொஞ்சமாவது நாம் மெஹனத்தை எடுத்தாகணும், மஷக்கத்தை எடுத்தோம், சிரமம் எடுத்தாகணும். அப்போ தாங்க நாம் சுலூக்கில் ஃபாய்ஸ் ஆகலாம், சுலூக்கில் நாமும் வெற்றி பெறலாம். இல்லாவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது. நம்ம நஷ்டே நம்ம பேச்சே கேட்காது, அவன் நஷ்டே நம்ம பேச்சே கேட்காது. ஆகவே நமக்கு பாதகமாகிடும், நஷ்டே நமக்கு பாதகமாகிடும். அதனால தான் கை கால் உறுப்புகள்லாம் பாதகமாக சாட்சி சொல்லிட்டாங்க, பாதகமாக சாட்சி சொல்லிட்டாங்க. ஆகவே நாம் யோசிக்கணும், இந்த உலகத்தில் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான், அதுவும் அடிமையாக அல்லாஹ் கொண்டு வந்துட்டான், மனுஷனாக அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். அபுதியத்துடைய பூரா தகுதி, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய பூரா சலாஹியத்தையும் அல்லாஹ் மனுஷனில் வச்சுட்டான். மஸ்த வசுக்கெல்லாம் அவளுக்காக வெளிப்படுத்த முடியாது. இன்சானில் மட்டும் அபுதியத்தை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய சலாஹியத்தை தகுதியை அல்லாஹ் மனுஷன் மட்டும் தான் வச்சுருக்கிறான். ஆனால் தான் மனுஷன் மட்டும் தான் அப்துல்லா, மலக்குகள்லாம் அப்துல்லாவா, அதில் இஃப்திலாஃப் இருக்குது, அது தனிப்பட்ட பிரச்சனை. மலக்குகள் எல்லா இடத்துல பேசுனாங்க, அவங்களும் பேசுனாங்க. நேற்று கூட தஃப்சீலில் காலையில் நடத்தக்கூடிய தஃப்சீலில் படித்தேன். அதாவது மூசாவை உங்களை என்னுடைய கலாமை கொண்டு இஸ்தஃபைத்துக்கு அலன்னாசிபி கலாமி, நான் உங்கள்கிட்ட பேசுவதை கொண்டு பேசியதை கொண்டு உங்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் மக்களைக்கான. ஏன் அலன்னாசினியா அல்லா போட்டான், அது முஃபஸ்ஸிரீன்கள் அதில் இஃப்திலாஃப் பண்ணி சொல்கிறாங்க. மலக்கள்கிட்டையும் எல்லாம் பேசினாங்க, மக்கள்கிட்ட எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் எல்லாம் பேசினான், வாசித்தா இல்லாமல் என்பதாக சொல்வார். ஆகவே யோசிக்கணுமோ, அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். ஏதோ நம்முடைய வாழ்க்கை அநாமகளுடைய வாழ்க்கையாக, மிருகங்களுடைய வாழ்க்கையாக இல்லாமல் ஷுஊருடன் வாழ்ந்து, அதனால தான் ஆரிஃப் பா ஷுஊர் என்பதாக சொல்லுவாங்க. ஆரிஃப் பா ஷுஊர், ஷுஊரை உடையவராக இருக்கணும். சதா ஷுஊர் ஹக், ஹக்குடைய உணவு நம்மள வந்து போயிட்டே இருக்கணும். காபாவை பைத்துல்லான்னு ஏன் சொல்கிறோம், அதில் ஷுஊர் ஹக் கலபத்தாக இருக்குது, மகிழ்ச்சி கிடக்கு. அதே போல் தூர்சினா மலையை, அந்த அந்த மரத்தை ஏன் எல்லாம் மரத்தில் எல்லாம் ஏன் பேசுனா, அந்த மரத்தை மதிக்கிறோம், அந்த மலையை மதிக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மலையை மதிக்கிறோம். அதே போல் உயர்ந்த இந்த இடங்களை மதிக்கிறோம். அதில் ஷுஊர் ஹக் அதிகமாக. இதை அல்லாஹ் சொல்லிட்டான், வமன் யுஅzzim ஷாஇரல்லாஹ், எங்கே அல்லாஹுடைய ஷுஊர் இருக்கோ அதை அவன் மதிச்சானோ ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அது கல்புடைய தக்வால கட்டுப்பட்டது என்பதாக சொல்லிட்டாங்க. அதனால் அந்த உணர்வுகளை நம்மளே ஏற்படுத்திக்கணும். அப்போ தான் நம்மளை பிறர் மதிச்சாங்கடா அவங்களுக்கும் நஃபா, இல்லாட்டி அவங்களுக்கும் தருத்திரியம் நமக்கும் தருத்திரியம், அவங்களுக்கும் லானத் நமக்கும் லானத். அல்லாஹ் ஹிஃபாதத் செய். ஒவ்வொரு வசூலையும் ஷுஊர் ஹக்கை ஏற்படுத்திக்கணும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் நடந்து போவாங்க, மலைகள்லாம் சலாம் சொல்லும், கற்கள்லாம் சலாம் சொல்லும், மரங்கள்லாம் சலாம் சொல்லும். அப்போ ஷூர் எங்கே பிடிங்க பாஞ்சிச்சு. அங்கெல்லாம் நபியுடைய ஜாத்தில் எந்த அளவு அக்கூடிய உணர்வை ஏற்றி கொண்டார் என்று சொன்னால் பொங்கி வலிஞ்சிச்சு, மலைகள்லாம் வலிஞ்சிச்சு, மரங்கள் எல்லாம் வலிந்தது, எல்லா இடத்துலையும் ஷூர் பொங்கிச்சு, எல்லாம் சலாம் பேச ஆரம்பிச்சிச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் பேச ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா, ஷூர் ஹக். ஆகவே தான் நபிமார்கள் வலிமார்கள்
அவர்கள் ஹக்குடைய உணர்வில் இருப்பதனால அவர்கள் எதை புலங்கினாலும் சரி அதுலேயும் ஹக்குடைய உணர்வு தெரியும். ஆகவே தான் நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கத்தியை பிடிச்சி அறுத்த பிறகு கத்தியை தூக்கி போட்டாங்க, அறுக்கலைன்னு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கலைன்னு தூக்கி போட்டாங்க. அந்த கத்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு பார்த்தங்களா இல்லையா? அது நாம் கேள்விப்பட்டிருக்கோம், தாபாவில் வந்திருக்கு. மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க அது பதில் சொல்ல, அப்புறம் அந்த கத்தி திருப்பி கேட்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாய் பற்றிக்கிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. ஃபல்சஃபா பேசிச்சு, அது மந்திக்கு பேசிச்சு, பதில் சொல்ல முடியல. ஆகவே ஷூர் ஹக் நபிமாவுடைய சஹபத்தை பெற்றதுனால ஷூர் உண்டாகுது. அதே போல் நம்முடைய ஷேக் நாயகத்துடைய கரத்தை நாம் பிடிச்சிட்டோம். யாரும் லா இஷ்கா ஜலீசும், அவர்கள் அமர்ந்தவர்கள் யாரும் உதவி ஆக மாட்டாங்க. அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டு எத்தனை பேர் பாய்கள் நான் பார்த்துட்டேன். என்ன தான் அவங்க போனாலும் சரி அல்லாஹ் திருப்பி கொண்டு வந்துடுறான். முன்னத்தி ரோம் அல்லாஹுடைய கையில் பிடிச்சி கொண்டு வந்துடுறான் அல்லாஹு தாலா. அவர்களை நல்லடியாக ஆக்கி தௌபா செய்ய வைக்காமல் அல்லாஹு தாலா மௌத்தாக்க மாட்டான். எப்படி கௌசனாயி துவா செஞ்சாங்களோ அப்படி தான் நம்ம சர்க்கார் துவா செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அல்லாஹு தாலா தௌபா செய்ய வச்சுத்தான்லா அவர்களுக்கு மரணங்கள் அல்லாஹ் தரான். அப்போ தனிப்பட்ட விஷயம். அப்போ நம்மிலே மௌலாவுடைய உணர்வை நாம் ஏற்படுத்திக்கிட்டோம். வாழ்க்கையில் பரக்கத், நம்மிலேயும் பரக்கத், நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பரக்கத், நம்மை சுற்றி உள்ள வஸ்துக்களிலையும் பரக்கத். இதைத்தான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்னவி ஷரீஃபிலே ஞாபகப்படுத்துகிறாங்க. ஹிஸ்ஸ துனியா நர்துபானே இ ஜஹா ஹிஸ்ஸ உக்குபா நர்துபானே ஆஸ்மா என்பதாக சொல்கிறாங்க. அதாவது இந்த துனியாவுடைய உணர்வில் ஒரு மனிதன் இருந்தால் தான் இந்த துனியாவில் ஏற்றத்தை அடைய முடியும். இந்த துனியாவுடைய படியாக ஆகும். ஆகிரத்துடைய உணர்வில் அதே சிந்தனையில் இருந்தால் ஆகிரத்தில் மனிதன் உயர்வை பெறுவான், அதில் ஏற்றத்தை அடைவான் என்பதாக சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க சிஹத்தை ஹிஸ்ஸே பஜூயித் அஸ் தபீப் சொஹபத்தே ஆஹிஸ் பஜூயித் அஸ் ஹபீப் என்பதாக சொல்கிறாங்க. இந்த துனியாவுடைய உணர்வில் நாமோ நல்ல உணர்வை பெற வேண்டும் என்று சொன்னால் தபீபர்களிடம், அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வைத்தியர்களிடம் சென்றால் தான் நாமோ இந்த ஹசாஸ்களை நாம சரி செய்து கொள்ள முடியும். உதாரணமாக கையில் உணர்வு இல்லாமல் போச்சு, என்ன செய்யணும்? வாதை அடித்து வச்சு தபிவிட்ட போயான், வைத்தியர்கிட்ட போயான்னு அங்கே போகாமல் சரி செய்ய முடியாது. உடல் உறுப்புகளில் ஹசாஸ் இல்லாமல் போச்சு, அதாங்க வியாதி. ஹவாஸ ஹம்சா எங்கே எந்த உறுப்புகளில் காமிலாக இருக்கும் அங்கே வியாதியே இருக்காது. ஹவாஸ ஹம்சா ஐப்புலங்கள் எங்கே காமிலாக கம்மலாக இருக்கோ அங்கே வியாதி இருக்காது. அதனால் தான் உறுப்புகள் ஹசாஸ் அல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குவான். அந்த பிடுங்கும் போது அங்கே வியாதி. ஹசாஸ் அல்லா பிடுங்கும் போது உணர்வுகளை அல்லா பிடுங்கும் போது தான் வியாதி உண்டாயிடும். காலில் பிடுங்கிடுவான், கால் குத்த ஆரம்பிச்சிடும். கையில் பிடுங்கிடுவான், கை வலிக்க ஆரம்பிச்சிடும். கண்ணில் பிடுங்கிடுவான், கண்ணில் வியாதி வந்துடும். காதில் பிடிங்கிடுவான், காது கேட்காது. கண்ணில் பிடிங்கிடுவான், கண்ணு பார்க்காது. கல்பில் பிடுங்கிடுவான், கல்பு விளங்காது. ஆகவே ஷாஸ் காமிலார். அப்போ இந்த சரீர உலகத்தில் இந்த சரீரத்தில் நாம் உணர்வுகளை சரி செய்து கொள்வதற்கு எங்கே போயான்னு வைத்தியர்கிட்ட போகியான்னு. ஆனால் கல்புடைய ஹசாஸை ரூஹுடைய ஹசாஸை சரி செய்வதற்கு அவுலியாக்கிட்ட போ என்பதாக மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகப்படுத்தி சொல்கிறாங்க. சிஹத்தை ஹிஸ் ஜமாமூரி தன் சிஹத் ஆஹிஸ் ஜ தஹ்ரீபே பதன் என்பதாக சொல்கிறாங்க. இந்த சரீரத்தை நாம் நல்லா வச்சுக்கிட்டா தான், பத்தியமாக வச்சுக்கிட்டா தான் எஹ்சாஸ் காமிலாக இருக்கும். ஆனால் இந்த சரீரத்தை நாம் தஹ்ரீப் ஆகிட்டோம், ஹராப் ஆகிட்டோம், எஹ்சாஸ் என்னாயிடும், உணர்வுகள் போயிடும். ஆனால் இறை ஞாபகத்தில் ஒரு மனிதன் மூழ்க ஆரம்பிச்சிட்டான், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துச்சு, இந்த சரீரத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். இந்த சரீரம் போனால் என்ன, போவிட்டா என்ன. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே அந்த புழுக்கள் திண்டிச்சு. அப்புறம் கடைசியாக கல்பை வந்து தொடும்போது தான் அந்த புழுக்கள் ரப்பி அன்னி மஸ்ஸனிய ஒரு அந்த அருகமுர் ராஹிமீன் என்பதாக சொல்கிறாங்க. ஆகவே யோசிக்கிற நாமோ யஹ்சாஸ் உணர்வு என்பது சரீரத்தில் மட்டும் இருந்தால் பத்தாது, கல்விலையும் யஹ்சாஸ் வேண்டும், ரூஹிலையும் யஹ்சாஸ் வேண்டும். இது இல்லாவிட்டால், இந்த உணர்வுகள் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மிருகங்களைப் போல் ஆகிவிடும். மிருகங்களைப் போல் வாழக்கூடியவர்களாக நாம் ஆகிடுவோம். ஆகவே யஹ்சாஸுடன் கல்வையும் உணர்வுடையவர்களாக, யஹ்சாஸை உடையவர்களாக கல்வை ஆக்குது.
எஹ்சாஸ் உடையதாக ரூஹ ஆக்குன்னு, எஹ்சாஸ் உடையதாக சிர்ர ஆக்குன்னு. எப்படி ஆக்குறது? அதில் உண்டான கழிவுகளை நவத்தினா தான் கல்வை விட்டும் மாசி வல்லாவை சுத்தம் செய்யாத வரையும் அது எஹ்சாஸ் வராது. நிரம்பி கடைஞ்சி அசுத்தங்கள் நிரம்பி கடைஞ்சி எஹ்சாஸ் உணர்வுகள் அதிலே வராது, கல்பில் உணர்வுகள் வராது. ரூஹை நாம் பல என்பதாக மின்ன வைக்காத வரையிலும் தஜ்லியா செய்யாத வரையிலும் நம்முடைய ரூஹிலே எஹ்சாஸ் வராது. நம்முடைய ரூஹும் எஹ்சாஸ் இல்லாத வசுவாக, உணர்வு அற்ற வசுவாக ஆகிடும். அதே போல சிர்ரை தஹலியா செய்யாத வரையிலும், காலியாக்காத வரையிலும் எஹ்சாஸ் வராது. ஆகவே வல்ல அல்லாஹ் நல்லடியாருடைய ஃபைதானின் பரக்கத்தால் நம்முடைய ஜிஸ்மை, கல்பை, ரூஹை, சிர்ரை அல்லாஹ் எஹ்சாஸ் உடையதாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.